Amazon has started to lay off staff in India. Has fired 10,000 people. And another round of layoffs in the company. Cut about 19,000 jobs. Has laid off nearly 1,000 employees across all departments. 2023 நிறைய எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. அப்படின்னா 2024 கண்டிப்பாக இன்னும் மோசமாக தான் இருக்க போகுது. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் கேட்குற ஒரு வார்த்தை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதான் ஏஐ. எல்லா பெரிய டெக் கம்பெனிஸும் அந்த ஏஐ நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் ஐடி கம்பெனிஸுக்கு சம்மந்தப்பட்டது. நம்ம கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறோம். ஸோ இதனால நமக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, குட் கொஸ்டின். இது எப்படி நமக்கு ரிலேட் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதை முதல்ல பாருங்கள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளிக்கில் உங்களால் ஈஸியாக ஒரு வீடியோவில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ஆடோ ரிமூவோ பண்ணிக்கலாம், அதுவும் பக்கா ட்ராக்கிங்கோட நான் சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை பார்த்து சிரிச்சிருப்பீங்க. பட் இப்போ look how perfectly this new pattern follows the motion of the liquid surface. All right, there you have it. Generative AI can already assist you with image creation and manipulation. Now you can do the same on videos. Thank you. ஒரு கிளிக்கில் ஃபோட்டோ வந்துடும், ஒரு கிளிக்கில் வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், ஒரு கிளிக்கில் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு கிளிக்கில் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு கிளிக்கில் வெப்சைட் ரெடி ஆயிரும், ஒரு கிளிக்கில் வெக்டர் டிசைன் ரெடி பண்ணிக்கலாம், ஒரு கிளிக்கில் அது பண்ணலாம், ஒரு கிளிக்கில் இது பண்ணலாம். ஒரு கிளிக் இங்கே எல்லாத்தையுமே ஒரு கிளிக்கில் நம்மளால் பண்ண முடியும். எங்கேயும் இந்த ஒரு கிளிக் வார்த்தை கேட்ட மாதிரி இருக்கா? கிராஃபிக் டிசைனிங் என்ன சும்மாவா? ஒரு கிளிக்கில் பண்ணிட முடியுமா? இல்லை வெப்சைட் டிசைனிங் ஈஸியாக ஒரு கிளிக்கில் பண்ண முடியுமா? இல்லை வீடியோ எடிட்டிங் தான் ஒரு கிளிக்கில் பண்ண முடியுமா? வெயிட் பண்ண வேணாமா? பட் இப்போ எல்லாத்தையுமே ஒரு கிளிக்கில் பண்ண முடியுதுங்க. There you have it. Generative AI can already assist you with image creation and manipulation. Now you can do the same on videos. Thank you. இப்போவே இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருக்குன்னா அப்போ ஃப்யூச்சரில் நம்ம ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருந்தது, இல்லை டைம் எடுக்குன்னு சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்பீட் பண்ணிட்டாங்கன்னா? See, with the click of a single button, the result is being applied to the entire sequence. அப்படி இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு ப்ராப்ளமாக பார்க்குறது? ஜஸ்ட் இது வந்து ஒரு டெக்னாலஜி. டெக்ஸ்ட் வந்து வரும் போகும், இதெல்லாம் ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆர்ட் எப்படி ஒரு ஹியூமனோட சப்போர்ட் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எஸ், நானும் அதே மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்ட்டு. பட் இந்த டேட்டாவை பார்க்குற வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே நாட் ஜஸ்ட் அ நம்பர்ஸ். இது எல்லாமே பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் ஏஐயில், அதாவது ஏஐ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற மணி. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்க, இந்த ஏஐ ரொம்ப பெருசு. About AI, you've spoken out saying that AI could manipulate or possibly figure out a way to kill humans. நீங்கள் மேபி டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோ ஏஐ விசஸ் ஹியூமன் ஆர் ஏஐ ஃபீச்சர்ஸ் பற்றினது, ஏஐயில் இது பண்ண முடியும் அது பண்ண முடியுன்ற ஒரு ஜென்ரிக் வீடியோ நீங்கள் நினச்சிருக்கலாம். நோ, இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இன்றைக்கி நம்ம இந்த பிரச்சனையை நம்ம 3 கோணத்தில் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் எப்படி நமக்கு ரிலேட்டபிள் ஆகுது, அண்ட் இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறது, அண்ட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருந்தீங்கன்னா வாங்க பேசுவோம். ஃபஸ்ட் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்தப்போ இது ஒரு கூகுள் மாதிரியான நம்ம கேட்குறதுக்கு பதில் சொல்கிற ஒரு ஜாலியான ஒரு டூல் தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது ஏஐ டூல்ஸ் நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டுருக்கு. நம்மளால் இமேஜஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும், டிசைனை க்ரியேட் பண்ண முடியும், வீடியோஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும், அண்ட் ஈவன் மியூசிக்கை கூட நம்மளால் ஜஸ்ட் ஒரு ப்ராம்ப்ட் மூலமாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபன்னாகவும் அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தாலுமே சில நேரங்களில் இது சின்ன பயத்தை கொடுக்க தான் செய்யுதுங்க. இதில் எனக்கு பயத்தை கொடுக்குற ஒரு விஷயம் இந்த டெக்னாலஜியோட ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் தான். ஓகே, நான் உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஜஸ்ட் நம்ம அடோப் கம்பெனியை ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். லாஸ்ட் மந்த் அடோப்ல நடந்த மேக்ஸ் நீக் ஈவெண்ட்ல அவங்க காமிச்ச ப்ராஜெக்ட்ஸ் ஏஐயோட பவரை யோசிக்க வச்சுதுங்க. அதுல சில எக்ஸாம்பிள்ஸ் ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட்ஃபில், ப்ராஜெக்ட் டப், ப்ராஜெக்ட் ஸ்டார்டஸ்ட், இன்னும் நிறையவே இருக்கு. பட் இந்த 3ம் கொஞ்சம் பயத்தை கொடுத்துச்சு. ப்ராஜெக்ட் ஃபாஸ்ட்ஃபில் ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்ல உங்க வீடியோல இருக்கிற ஆப்ஜெக்டை ஆட் ஆர் ரிமூவ் பண்ணிக்கலாம் வித்
பக்கா ட்ராக்கிங்கோட. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பர்சனோட ஷர்ட்டில் டையே இல்லை, பட் சின்னதாக அவர் கொடுத்த ப்ராம்ப்ட் மூலமாக ஈஸியாகவே அவரால் டையை ஆட் பண்ணிக்க முடிஞ்சது வித் ட்ராக்கிங்கோட. அதுவும் இது ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. அண்ட் இந்த டப்ல உங்கள் வாய்ஸை சேம் டோனில் அட் த சேம் டைம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் உங்களால் இன்ஸ்டண்ட்டாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிக்க முடியும் வாய்ஸ் ஓவரோட. இந்த ஸ்டார் டஸ்ட்ன்றது உங்கள் ஃபோட்டோஸை ரொம்பவே ஈஸியாக உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். பாருங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஈஸியாக இங்கே இருக்கிற பீப்புள்ஸை மூவ் பண்ணுறாங்க அண்ட் ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டு யூஸ் தான் எனக்குள்ள ஒரு சின்ன பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சது, எங்கே இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு ஒரு காம்படிஷனாக மாறிடுமோ அப்படின்னு. ஓகே, இதனால இப்போ என்ன, இதெல்லாம் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற டெக்னாலஜி தான். ஸோ இதெல்லாம் வரதுக்கு ரொம்ப நாள் ஆகும், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போவே நம்ம இதெல்லாம் பார்த்து பயப்படணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி, நீங்கள் நினைக்கிறது ரொம்ப தப்பு. பிகாஸ் ஏஐ வந்து 1952 to 1956 பல சயின்டிஸ்ட் மூலமாக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. அதுக்கப்புறமா இன்னைக்கு வரைக்கும் ஏஐயோட டெவலப்மெண்ட் பல மடங்கு அதிகமாக தான் போயிட்டு இருக்கே தவிர என்னைக்குமே அதை ட்ராப் பண்ணுற ஐடியாவில் யாருமே இல்லைங்க. சரி, நம்ம ரொம்ப பழைய ஏஐக்கெலாம் போக வேண்டாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ChatGPT பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ChatGPT எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ChatGPT 2015 ஃபவுண்ட் பண்ணப்பட்ட ஒரு டெக்னாலஜி. இது பேசிக்கான ஏஐயோட வரலாறு தான். நம்ம இன்னும் கவனிக்க வேண்டிய விஷயத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மைக்ரோசாஃப்ட் தான். இந்த மைக்ரோசாஃப்ட் கிட்டத்தட்ட $10 மில்லியன் இந்த ChatGPT மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா ஒன்று யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காகவோ இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு நார்மலான டூலாக இருந்திருந்தது அப்படின்னா எதுக்காக இவ்வளோ பெரிய கம்பெனிஸ் இந்த விஷயத்தில் இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க? அண்ட் ChatGPT வந்த டைமில் கூகுளே லைட்டாக தடுமாற ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு பெரிய கம்பெனி எப்போவுமே ஒரு விஷயத்தில் பவர் இல்லை அப்படின்னா அதில் டைமையும் அவங்களுடைய நாலேஜையும் அவங்களுடைய மணியையும் அந்த இடத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அண்ட் இந்த மாதிரி கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ஏஐ டெக்னாலஜிக்காக போட்டு இன்வெஸ்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணுறதுல ரொம்பவே குறிக்கோளோடு இருக்காங்க. ஸோ இந்த ஏஐயோட பவர் இப்போ என்ன அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அண்ட் இந்த ஏஐ எல்லாம் எப்படி ரன் ஆகுதுன்றது நமக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் இந்த ப்ராப்ளமோட டெப்த்தை அனலைஸ் பண்ண நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏஐ ரன் ஆகிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இந்த இடத்துல ஹியூமன்ஸோட டேட்டா தான். ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை மிஷின் லேர்னிங் மூலமாக இந்த ஏஐ டெக்னாலஜியில் ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது இல்லைன்னா நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது இந்த ஏஐ டெக்னாலஜி அதுக்கு இருக்கிற ஹியூஜான அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி அழகாக நமக்கு ஒரு அவுட்புட்டாக இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு ரொம்பவே ஈஸியாகவும் அட் அ டைமில் ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாகவும் நமக்கு ஆன்சர் கொடுக்குது. ஃபியூச்சரில் ஒரு வேளை இந்த ஏஐ டெக்னாலஜிஸ் நம்மள மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஸோ இது மூலமாக நமக்கு தெரிய வருது AI is far more dangerous than nukes. அப்போ நம்ம ஜாப்ஸ் எல்லாமே இங்கே போயிடுச்சா? நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நம்ம டைமை நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அந்த சாஃப்ட்வேரில் எப்படி ஒரு அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுன்றதை எல்லாத்தையுமே நம்ம பேசிக்லேருந்து பார்த்து கஷ்டப்பட்டு ஒரு வேலையில் போய் நம்ம உட்காரும்போது திடீர்னு இப்படிப்பட்ட டெக்னாலஜிஸ் வரும்போது அந்த சாஃப்ட்வேர்லாம் அப்போ போயிடுமா? இனிமேல் நம்ம அப்போ வேலையே இருக்காதா? நம்ம அப்போ ஏஐ கிட்ட தோத்துக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல், கன்க்ளூஷன் வரதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் சில விஷயங்களை பார்க்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணுங்க. டெக்னாலஜிஸ் எவால்வ் ஆகிறது நமக்கு புதுசு இல்லை. ஹியூமன்ஸ் ஆகிய நம்ம வருஷம் ஏதாவது ஒரு டெக்னாலஜி புதுசாக வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்த டெக்னாலஜிஸ் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா, அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஒரு தடவை பார்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கான பதில் நமக்கு கிடச்சிருங்க. 1973 மொபைல் வந்தப்போ அது ஜஸ்ட் ஒரு காலுக்காகவும் டெக்ஸ்ட்டுக்காகவும் தான் சொன்னாங்க. பட் இப்போ நம்ம கையில் இருக்கிற அந்த குட்டி டிவைஸோட பவர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை, உங்களுக்கே அது தெரியும். அதே மாதிரி 1980s கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கு நோ தான் சொன்னாங்க. நம்ம ஹிஸ்ட்ரியை பார்க்குற வரைக்கும் நிறைய பேர் ஒரு டெக் வரும்போது அதுக்கு முதல்ல நோ தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெயினான ரீசன் எங்கே நம்மளுடைய வேலை போயிருமோ, அந்த டெக்னாலஜி நம்ம ஹியூமன்ஸ் ஆகிய நம்மளை அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான். அதே தான் இப்போவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடச்சாலும் ஓகே, இது நாளடைவில் சரியாயிரும் அப்படின்ற ஒரு தைரியம் கொடுத்தாலும் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணும். கம்ப்யூட்டர்ஸ் வந்தப்போ கூட நம்ம லைட்டாக தடுமாறினாலும் என்னைக்கு நம்ம அந்த கம்ப்யூட்டர்ஸை ஏற்றுக்கிட்டு அது கூட நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோமோ அப்போ தான் அந்த டெக்னாலஜியும் சரி நம்மளும் சரி நெக்ஸ்ட் லெவல் போக ஆரம்பித்தோம்.
ஸோ இது மூலமாக தெரிய வர்றது நமக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஒரு புது டெக்கை பார்க்கும்போது அதை பயந்து ஒதுக்கி வைக்காமல் அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒர்க்குக்கு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக மாற்றுறதுன்னு யோசித்து நம்ம செயல்பட்டாலே கண்டிப்பாக நாளடைவில் அது நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் இந்த இடத்துல மாறுதுங்க. இன்னும் நான் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு 4 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க அண்ட் அதுக்கு 2000 rupees சார்ஜ் பண்ணுறீங்க. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் ஏஐ டூலை யூஸ் பண்ணி அதே ஒர்க்கை நீங்கள் 2 hours அந்த ப்ராஜெக்டை பண்ணி முடிக்கிறீங்க. மிச்சம் இருக்கிற டைம் உங்கள் ஃபேமிலி கூடவோ இல்லை இன்னொரு ப்ராஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறக்கோ இல்லை உங்கள் பர்சனல் டைமாவோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போது நம்ம இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கவும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கூட ChatGPT பார்த்தப்போ லைட்டாக பயப்பட ஆரம்பித்தேன். எங்கே இது நமக்கு வந்து ஒரு 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 த்ரெட்டனாக மாறிடுமோ, இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பேமாக இருக்குமோ, நம்ம டேட்டாவை அதை கலெக்ட் பண்ணிடுமோ, நம்ம எதுக்கு லாகின் பண்ணணும், நம்ம மெயில் ஐடி கொடுக்கணுமா, அப்படி இப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்கு பின்னாடி இருந்தாலும் நான் என்னைக்கு அதை லாகின் பண்ணனோ, அதில் எப்போ நான் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அப்புறமா தான் அதோட யூஸ்ஃபுல் எனக்கு புரிய ஆரம்பிச்சதுங்க. ஸோ இங்கே நம்ம டெக்கை பார்க்குற விதத்தை கண்டிப்பாக மாற்றிக்கிட்டே ஆகணும். இதெல்லாம் புரியுது. பட் என்ன தான் பாசிட்டிவ் ஃபியூச்சரில் இருந்தாலும் இப்போ நமக்கு நிறைய நெகட்டிவாக தானே இருக்குது. லைக் எல்லா கம்பெனிஸும் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய பேரோட ஜாப் போயிட்டுருக்கு. ஸோ இது எந்த விதத்தில் நான் பாசிட்டிவாக பார்க்குறது நெகட்டிவ் தானே அப்படின்னு சொன்னீங்கன்னா, எஸ் எனக்கு புரியுது, நான் உங்களை தப்பே சொல்லலை. பட் நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பாஸ்ட்டை நீங்கள் பார்த்தப்போ கூட நிறைய பேர் இதை பார்த்து பயந்து நோ சொல்லி நிறைய லாஸஸ் இருந்தாலும் போக 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 இந்த டெக்கு நமக்கு அடாப்ட் ஆகும்போது நமக்கு உண்மையிலேயே இது நிறைய வேலை வாய்ப்பையும் நிறைய இடத்துல நமக்கு ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் மெயினான விஷயம், எல்லா கம்பெனிஸ்க்குமே எண்ட் ஆஃப் த டே பிஸ்னஸ் நடக்கணும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்ம கம்பெனிஸை குறை சொல்லி டைமை வேஸ்ட் பண்ணாமல் இந்த டெக்கை எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு கரெக்டான முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு கோடிங் கற்றுக்க சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த டெக்னாலஜியை எப்படி நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை இன்னும் அதிகப்படுத்துறது அப்படின்றத தான் நம்ம இன்னும் ரொம்ப ரொம்ப சீரியஸாக அனலைஸ் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கணுங்க. ஓகேவி, எல்லாம் சரி, ஓகே, அப்போ நாங்கள் ஏஐக்கு அடாப்ட் ஆகிட்டோன்னா இங்கே எல்லா ப்ராப்ளமே சால்வ், அதான ரிசல்ட், அதான சொல்யூஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ அண்ட் எஸ். முதல்ல எஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அதிகமான ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், நிறைய நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், ஈஸியாக உங்கள் டைமை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய ப்ளஸ் இருந்தாலும் ஒரு ஏஐ டெக்னாலஜியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை எப்போவுமே ஒரு சப்போர்ட்டிங் டூலாக தான் பார்க்கணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் இந்த ஏஐ டூலை உங்கள் க்ரியேட்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுற டூலாக நீங்கள் மாற்றிடவே கூடாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, இந்த டெக்னாலஜி நீங்கள் எப்போ உங்கள் க்ரியேட்டிவிட்டியை ரீப்ளேஸ் பண்ணுற டூலாக மாற்றுறீங்களோ, அதாவது எப்போவுமே அந்த டூலை நீங்கள் சார்ந்திருக்கீங்களோ, அந்த டெக்கை நீங்கள் சார்ந்திருக்கிறீங்களோ, நாளடைவில் கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம ஜாபை சீக்கிரத்தில் இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ஏஐயை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே பொறுமையாக நிதானமாக அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபீல்டில் என்னெல்லாம் ஏஐ டெக்னாலஜிஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த ஏஐனால் நம்ம ஃபீல்டுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, வெல், ஆன்சர் உங்ககிட்ட தான் இருக்குது. இஃப் யூ ஆர் ரெடி டு அக்செப்ட் அண்ட் அடாப்ட் ஏஐ, யூ ஆர் வெல்கம் டு 2024. நோ, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு எதுக்கு இதெல்லாம், இந்த டெக்னாலஜிலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஆல் தி பெஸ்ட்.